ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி மும்பையில் ரயில் நிலையம், நட்சத்திர ஹோட்டல்கள் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 10 பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்புதான் மும்பை தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியது என்பதை இந்திய அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்தது. தாக்குதலில் ஈடுபட்ட 10 பயங்கரவாதிகளில் 9 பேர் தாக்குதல் நடந்த சமயத்திலேயே பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டனர். உயிருடன் பிடிபட்ட அஜ்மல் கசாப் சில ஆண்டுகள் கழித்து தூக்கிலிடப்பட்டார். மும்பை தாக்குதல் சம்பவத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த தகாவூர் ராணாவுக்கு தொடர்பு இருப்பதை அமெரிக்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பண உதவி, வேவு பார்த்தல் என பல விதங்களில் அவன் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளான் என விசாரணையில் தெரிந்தது. பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபில் பிறந்த தகாவூர் ராணா ஒரு டாக்டர். பாகிஸ்தான் ராணுவத்தில் டாக்டராக பணியாற்றியவன். 1997இல் கனடாவில் குடியேறினார். 2001இல் கனடா குடியுரிமை பெற்றான். சிகாகோவில் 2009ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட அவனை 2011இல் அமெரிக்க கோர்ட் குற்றவாளி என அறிவித்தது. அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்ட ராணாவை இந்தியா கொண்டு வந்து தண்டிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. பல ஆண்டாக மத்திய அரசு எடுத்த முயற்சிக்கு கடந்த ஜனவரியில் வெற்றி கிடைத்தது. பிரதமர் மோடி அமெரிக்கா சென்று அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். அப்போது ராணாவை நாடு கடத்தும் விவகாரத்தை மோடி எழுப்பியதும் ஓகே சொன்னார் ட்ரம்ப். அமெரிக்க நீதிமன்றத்தில் கடைசியாக ஒருமுறை ராணா முறையிட்டார். பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளேன், இந்திய அதிகாரிகளால் என் உயிருக்கு ஆபத்து என்றார். ஆனால் அமெரிக்க கோர்ட் அதை ஏற்கவில்லை. இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க அரசுக்கு அனுமதி வழங்கினர். அதன்படி தகாவூர் ராணாவுடன் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து தனி விமானம் டெல்லிக்கு புறப்பட்டது. விமானத்தில் அமெரிக்க மற்றும் இந்திய அதிகாரிகள் இருந்தனர். இந்த விமானம் டெல்லி பாலம் விமான நிலையத்தில் இன்று மாலை 6:30 மணியளவில் தரையிறங்கியது. டெல்லியில் ராணா கால் வைத்ததும் அவனை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்தல், பயங்கரவாத ஒழிப்பு சட்டம், கிரிமினல் சதி, கொலை உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். பாலம் விமான நிலையத்திலிருந்து டெல்லியில் உள்ள NIA தலைமையகத்துக்கு ராணாவை அழைத்து சென்று NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து டெல்லி பாட்டியாலா கோர்ட்டில் ராணா ஆஜர்படுத்தப்பட்டான். இதையொட்டி கோர்ட் வளாகத்தில் வரலாறு காணாத பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ராணாவை திகார் சிறையில் அடைக்க NIA அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். அங்கும் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராணா நாடு கடத்தப்படுவதையொட்டி நேற்று டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் முக்கிய ஆலோசனை நடத்தினர். ராணாவை அமெரிக்கா நாடு கடத்தியது மோடியின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என அமித்ஷா கூறினார். அதிபர் டிரம்பிடம் பேசி நாடு கடத்தலுக்கு ஒப்புதலை பெற்றதை சுட்டிக்காட்டி அமித்ஷா அவ்வாறு சொன்னார். இதனிடையே தகாவூர் ராணாவுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கூறியது. ராணாவை விசாரிக்கும் போதுதான் உண்மைகள் தெரியவரும் என NIA வட்டாரங்கள் தெரிவித்தன.